மாட்டிக்கிட்டோம். என்ன என்ன அம்மா என்னம்மா நம்ம வீட்டுல எவ்வளவு கூட்டம்? தம்பி டேய் இங்க வாடா வாடா. என்ன உள்ள திருடு ஒரு நிமிஷம் இருங்க. திருடனை பிடிச்சு. ஐயோ மாமாவா ஐயோ ஐயோ நம்ம தான் வீடு மாறி போயிட்டோமாடா. ஏண்டா? வந்தது இந்த வீட்டுக்கு தானா? என்னடா பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கடா. டேய் நீ தானே பெரிய இவன் மாதிரி பேசுன. ஏதாவது சொல்லு. நோ தேங்க்ஸ். புடிச்சிட்டு பாத்தியா? ஏய் யாருடி இவ? ஏதாவது சொல்லு. தம்பி நீ ஏதாவது பேசேன்பா. நான் என்னதான் சொல்றது? அம்மா அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு போல இருக்கு. நீயே பேசி முடிச்சிருமா? அட கடவுளே. ஏதாவது பண்ணுங்கடா. நான் போய் பார்க்கறேன். விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இவனுக்கு பொண்ணுங்களை விட ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன கூட ட்ரை பண்ணிருக்கான். நான் இல்லையே. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அப்பானா ரொம்ப இஷ்டம். என்ன பண்றது? கையிடுறா. விஷ்ணு இதுல சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, கல்யாணம் தான் பண்ணிருக்கான். ஊரே பார்த்துச்சு. அப்புறம் நானா உன்னை கட்டிக்க மாட்டேன். அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்டா. ஆமா பின்ன ஆமா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன நினைச்சிட்டு நான் இருக்கான்? தெரியாம இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டேன். இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னா இவரை கேளுங்க. வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பொண்ணு உனக்கு தெரியும்ல. ஏன்டா நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இப்ப நடிக்கிறியா? உன்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மீரா கிட்ட கேட்டு பாருங்க. கேளுங்க, மீரா, கேளுங்க. நீயே சொல்லு மீரா. கேளுங்க. சொல்லு. இவர்கிட்ட சொல்லு. அவர்கிட்ட சொல்லு. நீ சொல்லுமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம்? சொல்லட்டா? சொல்லுமா சரி, சொல்லுமா. நீ சந்தீப் தான் சொல்றதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலையில கூட லட்டுவும் ஜிலேபியும் வாங்கி கொடுத்தான். கரெக்ட் இப்ப பண்ணிருக்கான். சந்தோஷமா? அப்ப எல்லாருக்கும் சம்மதம் தானே? கல்யாணம் பண்ணிரலாம்ல? ஆமா ஆமா கல்யாணம் பண்றதா நல்ல நல்ல விஷயம் தான்ப்பா. கண்டிப்பா. கல்யாணம் சம்பந்தம். நாளைக்கு போயிட்டு வரோம்.